நன்றி கெட்டவனுங்க, நயவந்தனுங்க, துரோகிங்க, என்னோட தலை முழிக்கிறேன். என்னங்க ஏங்க ஐயோ என்ன ஆச்சுங்க? ஏன் தண்ணி எடுத்து ஊத்திக்கிறீங்க? அண்ணன் தம்பி உறவே இன்னைக்கு புரிஞ்சு போச்சு. எனக்கு 2 தம்பிங்க இருந்தானுங்களே, அவனுக்கு செத்துறானுங்க. நான் தலை முழுகிறேன். என்னங்க சொல்ற? ஐயோ என்னங்க இது? ஏய், நான் சோறு போட்டு வளர்த்து வந்த நாய் சொல்லுது அவர் தகுதி பாரியா, என் தகுதி பாரியா? என் தகுதி என்னன்றத அவனுக்கு காமிக்கிறேன். என்னங்க சித்தப்பா வந்திருக்காரு. ஏன் அந்த பொறுக்கனைக்கு இங்க என்ன வேலை? அவன் மூஞ்ச முழிக்க உடனே கார் துப்பிட்டு வந்தானே, இங்க எதுக்கு வந்தான்? அப்பா வந்திருக்கிறது சிவராம் சித்தப்பா இல்லப்பா, கிருஷ்ணன் சித்தப்பாப்பா. அந்த சோம்பேறி நாயா, அவனால தான் எனக்கு இத்தனை அவமானம். இன்னைக்கு அவனை 2 துண்டாக்கிறேன். எங்க வருவாள்? சொல்றது கேளுங்க, அவசரப்படாதீங்க. ஐயோ தருவா. ஐயோ வேண்டாங்க. இந்த பாக்ஸர் கிஷனுக்கு வீட்டை விட்டு வெளியே வரவும் தெரியும், எங்க அண்ணன் வீட்டுல மறுபடியும் போகவும் தெரியும். எல்லாரும் நான் சொல்றதை கவனமா கேட்டுக்குங்க. பெரியப்பா பார்த்தவன ஓன்னு கதறி அழுகணும். ஏப்பா ஏப்பா நோப்பான்னு சொன்னா அழுடா. பெரியப்பா அழுங்க அழுங்க அழுங்க. எழுந்துடா எழுந்துடா. நீங்க தான் செத்து போயிட்டீங்க. எதுக்கு நான் வந்தீங்க? நான் எதுக்கு வந்தேன்னு தெரியாம விட்டாத. வண்டி எடுத்த காலை வண்டி பிடிச்சு போடா. அவசரப்படாத. நீ மூத்தவன். அவங்க காலி பண்ணிட்டு குழந்தை குட்டியோட வந்திருக்காங்க. இந்த நேரத்துல போய் விரட்டு. யாரு அவனுங்க வரது? சொன்னா கேளுங்க. அவளை பக்கத்துல வாங்க. போ. ஏய், மரியாதை போய்டு. நின்ன கொன்னுடுவேன். இரு வெட்டன முடிவு பண்ணில. கொஞ்சம் இரு. இந்தா முதல்ல என் பொண்டாட்டியை விட்டு, அதுக்கப்புறம் நீ வளர்த்த பிள்ளைகளை விட்டு, கடைசியா என்ன விட்டு வெட்டு. உன்னால வெட்ட முடியாது. ஏன் தெரியுமா? இந்த பார், நீ அண்ணியும் எங்களுக்கு வெறும் சோறு மட்டும் போட்டு வளர்க்கல, பாசத்தை ஊட்டி வளர்த்திருக்கீங்க. அந்த பாசம் தான் இன்னைக்கு சாமான்ஜத்தோட வீட்டை காலி பண்ணிட்டு வந்திருக்கு. நாங்க எதுவும் சோத்துக்காகவோ பொண்டாட்டியும் புருஷனும் சேர்ந்து குடும்பம் நடத்துறதுக்காகவோ இங்க வரல. இந்த பிள்ளைய கேடி வளர்த்த பிள்ளைய வீட்டுல பெரியப்பா 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 அப்படின்னு பாசத்துல ஏங்கி செத்துருமேங்கிற அந்த கவலையில இங்க வந்துறாரு. நாளைக்கு இதுக்கு ஏதாச்சும் ஒண்ணு ஆச்சுன்னா உன்னால தாங்க முடியுமா? இல்ல அண்ணினாலதான் தாங்க முடியுமா? என்ன பாத்து நிக்கிற? ராத்திரி பூரா பெரியப்பா பாக்கணும் பெரியப்பா பாக்கணும், அதுகளா சட்டையை கிழிச்சிட்டு அழுதுக்கு இருந்துச்சுல, அத சொல்றியா? சொன்னாதான் இந்த மனுஷனுக்கு தெரியும். ஏன்டா கண்டுங்களா, பெரியப்பாவை பாக்கணும்னு சொல்லியிருந்தா நானே வந்திருப்பேனே. ஏன்டா சட்டையெல்லாம் கிழிச்சுக்கிட்டீங்க? வேற யார் கிழிச்சது? என்னது உங்க அப்பனா? இத்தனை நாள் ஏமாத்தது பத்தாதுன்னு இப்ப நாளைக்கு வர போறியா? பொண்டாட்டி பிள்ளைங்க முக்கியம். அதை காட்டி என்ன முடிவு பண்ணிடாத. எதா இருந்தாலும் வீட்டுல உட்கார்ந்து சாப்பிட்டு சாவகாசமா பேசுற விஷயம் பெருசாக்காத. காலை வெட்டி விடாத. இங்க பாரு, ஏற்கனவே நல்லா இருந்த குடும்பத்தை உடைச்சதுக்கு கூண்டுல ஏத்த நான் மன்னிச்சு விடுறேன். கனகா, அவர் தம்பிக்கு மேல உள்ள கோவத்துல இப்படிதான் பண்றாரு. நீ ஒண்ணு நினைச்சுக்காத. வாமா. வேணாக்கா, என்னால உனக்கு எதுக்கு சிரமம்? சொன்னா கேளு. நீ வேணாக்கா, வா சொல்றல. ஏடி பண்ற முடியாது. நான் ஒரே அவளை வெட்டி வெட்டி வரேன், நீ கூட்டி போறியா? போங்க. நான் சொல்றது கேளுங்க. எனக்கு ஐயோ, நான் சொல்றது கேளுங்க. பாவங்க அவங்க, அவங்களுக்கு நம்மள விட்டு வேற யாருங்க இருக்காங்க? ஆமா, பாவ புண்ணை பார்த்தா இந்த கதில இருக்கா. போங்க. இனிமே மூச்சு காத்து கூட படக்கூடாது. முதல்ல பிள்ளைங்களை எல்லாம் கீழே இருக்கு. எதுக்கு எங்க போறோம் இப்ப எனக்கு தெரிஞ்சாகணும். எங்க போறோம்னு சொல்லுவோம்ல, பேசாம வாடி. மாடு எங்க போதோ அங்க போட்டுமியா, அதை டிஸ்டர்ப் பண்ணாத. நிப்பாட்டியா வண்டியா? சொல்லிக்கிட்டே இருக்கல. அடா அழகட்ட முண்டா. நிப்பாட்டியா வண்டியா? நிப்பாட்டு நிப்பாட்டு. ஏய் நிப்பாட்டு நிப்பாட்டுன்னு சொல்றல. டேய் டாடி, இப்ப எதுக்கு நீ வண்டி அப்படி கீழ இறங்குன? நீ எங்க போறோம்னு சொல்லிட்டு அப்புறம் வண்டியை ஓட்டு. என்ன பேச்சு பேசுற நீ? ஒரு அரசியல்வாதி எங்க போகணும் தெரியாம நீ போய்கிட்டு இருப்பா. அண்ணங்காரன் வரட்டி விட்டானா தம்பி வீட்டுக்கு தான் போவான். தம்பியா தம்பி? அவன் ஏற்கனவே நான் இல்லாட்ட நீயே உன் புருஷன் உன் பிள்ளைங்கள ரோட்ல பிச்சை எடுப்பாங்கன்னு சொன்னா திருப்பி அவங்கிட்டே போய் சோத்துக்கிட்டா செருப்பால அடிக்க மாட்டானே. அடிக்கதாண்டி செய்வான், வாங்கிட்டு தான் வேணும். ஏன்னா எலெக்ஷன் முடியற வரைக்கும் உனக்கு உன் பிள்ளைகளுக்கு ஒரு பாதுகாப்பு வேணா. ஒரு மண்ணாங்கட்டி எங்களுக்கு வேண்டாம். நீ வேணா பாதுகாப்பா உன் தம்பி வீட்டுல போய் செருப்படி வாங்கிக்க. நானும் என் பிள்ளைங்களை எங்க போறோம்? வாடிங்க. நான் ஒரு அரசியல்வாதி அடகுட்ல வச்சு அதிகப்பட்டா சொல்றேன் கேட்டுக்கிட்டு. நான் சொல்றேன் கேட்க. இரு விடுறல. வாடா அந்த பக்கம். இப்படி 4 இடத்துல நீ அசிங்கப்படுத்தனே வச்சுக்க, எலெக்ஷன்ல ஒரு பொம்பளை விட்டு விழுகாது, என் டெபாசிட்டே காலியாயிரும். அது வரைக்கும் நான் சொல்றத கொஞ்சம் கேள்வியே தாங்க. இதுக்காக ஏன் கால்ல எல்லாம் விழற? இந்த பாரு, நீ என்ன சொன்னாலும் நான் கேக்குறேன். உனக்காக நான் பிளாட்ஃபார்ம்ல கூட குடும்பம் நடத்த தயார். ஆனா உன் தம்பி வீட்டுக்கு மட்டும் வர மாட்டேன். ஐயோ, என்னடி இப்படி ரோட்ல வச்சு அடம்பிடிக்கிறியே? சரிமா, உன்னையும் என் பிள்ளைகளோட அப்படி என்ன பெரிய அண்ணன் தம்பி, நான் ஓர் வீட்டுக்கு வர்றேம்மா. ஆனா நீயும் என் பிள்ளைகளை சேர்ந்து எனக்கு ஒரு உதவி பண்ணு சொல்லலாம். என்ன உதவி பண்றியா? உட்கார் உட்கார். இங்கயா? உட்காருமா. டேய் துண்ட குறா, தர சூடு. அம்மா உட்காரணும்டா. உட்கார 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 தங்க. எம்படி எலெக்ஷன் வர்ற வரைக்கும்
குடும்ப செலவுக்கு நம்மளுக்கு பணம் வேணும்ல. ஆமா. அதுக்கு நான் ஒரு ஐடியா வச்சிருக்கேன். என்ன? நம்ம பிள்ளைகளை பூரா கொண்டு போய் வேலைக்கு சேர்த்து விட்டுறேன். வேலைக்கா? ஆமா. இந்த அப்ப வேறக்கல்ல இவனை கொண்டு போய் ஒரு லாட்டரி கடையில வேலைக்கு சேர்த்து விட்டுறேன். இந்த குட்டியை கொண்டு போய் பீச்ல சுண்டல் விக்கிற வேலைக்கு சேர்த்து விட்டுறேன். இப்படியா விட்டா என்ன என் பிள்ளைகளை கூட கேட்காது விட்டுறியா? உன்கிட்ட குடும்பம் நடத்துறத விட நானே என் பிள்ளைகளை ரோட்ல கனகாக்கா என்னக்கா நீ ஒண்ணு கேட்க வேண்டாம். என்ன மாமா அது ரோட்ல தகராறு? ஆமா மகாலட்சுமி, நல்ல நேரத்துல வந்த. இந்த நியாயத்தை நீயே கேளு. வர்ற எலெக்ஷன்ல மாமா எம்எல்ஏக்கு நிக்கிறேன். இந்த நேரம் பார்த்து வீட்டுக்கார வீட்டை காலி பண்ணி விட்டான். சரி வாடி, கட்சிக்கார மகள ஒரு 10-15 காலியா கிடக்கு, அங்க போய் தங்கும் சொன்னா அதெல்லாம் முடியாது. நான் உன் தம்பி வீட்டுல தான் தங்குவேன்னு ஒத்த கால்ல நிக்கிறான். அம்மா நாங்க அங்க வந்து தங்கினா நீ ஒத்துக்குவ. ஆனா என் தம்பி என்ன மதிப்பானா? தம்பி என்ன மாமா ஒத்துக்கிறது? அது யார் வீடு? உங்க வீடு மாதிரி தானே. பாத்தியாடி, பிள்ளையே நம்ம வீடு மாறிங்கும் போது இன்னும் மரமாரியா நிக்கிற. ஏறு வண்டியில. என்னக்கா யோசிக்கிறீங்க? வாங்க. அதெல்லாம் கலரப்படாது. மகாலட்சுமி சொல்லி ஏறி வண்டியில. நீங்க வாங்க. பிள்ளைகளுக்கு கல்யாணம் காட்சி ஆகுற வரைக்கும் வேற வீட்டை பத்தி நினைக்கப்படாது. மகாலட்சுமி விட நம்மளுக்கு சாகுற வரைக்கும் ஏற வண்டியா. காரை போல அப்படி பின்னாலே வாயா. சரிங்க. மகாலட்சுமி மைசூர் பிருந்தாவனத்தை பேத்து கொண்டாந்து வச்சாங்க என் தம்பி. அட இங்க வர்றா, ஸ்விம்மிங் பூல் வர இருக்காங்க. அம்மா நான் வளர்த்தவல்ல, ஏன் ரசனானம்மா அவனுக்கு இருக்கான். ஏன் டேஸ்ட்லயே வீட்டை கட்டி இருக்கான் பாத்தியாரி. இது நம்ம வீடு இல்லையா? என்ன பத்தி பேசுற? அதான் தமிழ் செல்லிவே நம்ம வீடுன்னு சொல்லிச்சுல்ல. அப்புறம் ஏன்டி அதை பத்தி பேசுற? உள்ள போய் குளிச்சு சாப்பிடு. டேய் ஏன்டா நிக்கிறீங்க? குடிங்க. கக்கிச்சிட்டு போறாதீங்க. வாழ்க்கையை என்ஜாய் பண்ணுங்க. வாழ்க்கையை என்ஜாய் பண்ணோம். பேசுற எல்லாம் தெரிஞ்ச மாதிரி. இந்த வண்டி வைக்க சாமான்லாம் எடுக்கிற எவன்டா வேலைக்காரன்? டேய் இந்த வீட்டுல வேலைக்காரன் யாரு? டேய் என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? செடிக்கு தண்ணி ஊத்தி இருக்காங்க. ஏமா வாடா, ஏன்டா பேசிக்கிட்டு இருக்க? வா டிஸ்மிஸ் பண்ணிடுவேன். டேய் நம்மளுக்கு ரூம் ஒதுக்கி ஏசி போட்டு வெடி. இந்த வந்துறேன். ஏன்க்கா இங்க நிக்கிறீங்க? வாங்க உள்ள போலாம். தமிழ்ச்செல்வி ஒரு நிமிஷம். இந்த ஆள் பண்ற அமக்களத்தை எல்லாம் பார்த்துட்டு என்ன தப்பா எடுத்துக்காதம்மா. இந்த ஆளோட அட்டகாசம் தாங்க முடியாம தான் வீட்டு ஓனரே எங்களை வீட்டை காலி பண்ண சொல்லிட்டா. வேற வழி தெரியாம தான் நான் இங்க வந்திருக்கேன். எனக்கு சாப்பாடு போடுறது முக்கியம் இல்ல. எப்படியாவது எனக்கு ஒரு வேலை வாங்கி கொடுத்தீனா அதை வச்சு நானும் என் பிள்ளைங்களும் போயிடுச்சு. என்னக்கா அது? என் கால போய் நீங்க? இல்லம்மா, இனிமேலும் அந்த ஆளை நான் நம்ப தயாரா இல்ல. அந்த ஆளுக்கு அரசியல் பைத்தியம் முடிச்சு போச்சு. அதை விட்டா ஒரு இடமும் தெரியாது. எனக்கு நீதாம்மா எப்படியாவது ஒரு வழி காட்டணும். என்னக்கா அது? குழந்தை மாதிரி அழுதுகிட்டு நான் உங்களை விட்டுருவேனா? உங்களையும் உங்க குழந்தையும் பாதுகாக்கிறது என்னோட பொறுப்பு. போதுமா? ஏழுமலை, என்ன அது கொடி கடியில நட்டுக்கிட்டு வீட்டை அசிங்கப்படுத்துறீங்க? உங்க அண்ணன் தாங்க நட சொன்னாரு. அண்ணனா? அவர் இது கொடி நட சொன்னாரு? உங்க அரசியல்வாதி அண்ணன் தாங்க. அரசியல்வாதி என்னன்னா அவன் இங்க வந்தான்? தம்பி 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 அண்ணன் தான்ப்பா நட சொன்னேன். அண்ணன் நான் தான் நட சொன்னேன். ஏண்டா வர்ற எம்எல்ஏ எலெக்ஷன்ல நான் நிக்கிறேன். என்ன பாக்குறதுக்கு லட்சக்கணக்கான தொண்டர்கள் வந்து போவாங்க. அந்த மாதிரி நேரத்துல இந்த வீட்டுல ஒரு கொடியோ அந்த மாதிரி ஒரு போர்டோ இல்லாம இருந்தா நல்லா இருக்குமா? அசிங்கமா இருக்கும். அங்க பாரு, அந்த போர்டை வச்ச உடனே உன் வீட்டுக்கே ஒரு களை வந்து தூக்குது பாத்தியா? தூக்குது. ஏடா உன்னோட இந்த ஒன்றை நான் போர்டை கட்டுறதுக்கு நான் 50 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி வீடு வாங்கி இருக்கணுமா? தம்பி என்ன தம்பி? சரி முதல்ல யார கேட்டு நீ வீட்டுக்குள்ள வந்த? என்னடா தம்பி பொதுக்கூட்டத்துல எதிர்க்கட்சிக்காரன் பேசுற மாதிரி என்கிட்ட பேசுற? என்னடா ரெண்டக்கா பேசுறாங்க? முதல்ல நீ வீட்டை விட்டு தம்பி ஏன்னா அண்ணன் தம்பி 2 பேரும் தனியா பேசிக்கிறோம். வேலைக்காரங்க முன்னால பேசலாம் தப்பு. ஆமா அப்ப பாப்பா வாங்க. தம்பி என்னைக்கு நம்ம அண்ணங்கார நம்மளுக்கு துரோகம் பண்ணிட்டானோ இனிமேல நம்மளுக்குள்ள ஒற்றுமையா இருக்கணும். எனக்கு நீ, உனக்கு நான், நமக்குள்ள பேதங்களே இருக்கப்படாது. அதனால நான் இன்னைக்கு ஒரு முடிவு பண்ணிட்டேன். இன்னையில இருந்து இந்த நிமிஷத்துல இருந்து உன்னையும் பொண்டாட்டி தமிழ் செல்விய நான் தத்தெடுத்துக்கிறேன். நீ என்ன பண்ற? ஏன் நானும் உள்ளேயும் தத்தெடுத்துக்கிறேன். தத்தெடுத்துக்கிறதா? ஆமாப்பா, நாளை காலையில ஒரு 1 மணி நேரம் ஒதுக்கு. எதுக்கு? நம்ம கட்சியில தெரிஞ்ச டாக்டர் ஒருத்தர் இருக்காரு. அங்க உன்னையும் தமிழ் செல்வியும் கூட்டி போறேன். 2 பேரும் குடும்ப கட்டுப்பாடு பண்ணிக்கங்க. குடும்ப கட்டுப்பாடா? ஆமா, எனக்கு 4 பிள்ளை இருக்கும் போது உனக்கு எதுக்குடா புள்ள? அவர் அடிக்கிறீங்க? சும்மா இவன் எதுக்கு உள்ள விட்ட? தொலைச்சிட வேண்டாம் உன்னை. என்னங்க இது? குடும்பத்தோட கஷ்டம்னு வந்தவங்கள எப்படிங்க போக சொல்ல முடியும்? அறிவு கட்டமா பேசாத. மறுபடியும் இதுல உட்கார வச்சு சோறு போட சொல்றியா? முதல்ல இந்த கும்பலை கூட்டிட்டு இந்த ராஸ்கலை வெளியே போக சொல்லு. ராஸ்கல் ஹிஸ்கல் பேசிக்கிற உன் வீடு உன் ஃபேக்டரியில தரமட்டமாய் போச்சா? இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசினா உன்னை இங்கே கொண்டு புதைச்சிட வேண்டாம். இனிமேல் பேசினா நான் கேள்றா நீங்க. இனிமே உன்னை இந்த பக்கம் பார்த்தா தூக்கி போட்டு வெறுத்திட வேண்டாம். 7 கோடி மக்கள்கிட்ட மோதிக்கிட்டு இருக்க. நீ க்ளோஸ் க்ளோஸ்.
நீங்க என்ன நிக்கிறீங்க கிளம்புங்க 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 எனக்கு மாமா மேல இருக்கிற கோவத்தை ஏங்க இவங்க மேல அச்சி, காட்டுறீங்க? கையில. இது பாரு இவங்க நிழல் கூட இங்க இருக்க கூடாது கெட் அவுட் என்னங்க இப்படி அக்கா அக்கா நில்லுங்க அக்கா விடுமா அக்கா போகாதீங்க அக்கா இல்லம்மா என்னால நீங்க சண்டை போட்டுக்க வேண்டாம் என் வீட்டுக்காரரே எனக்கு சரியில்லாத போது நான் இங்க இருக்கிறது அவ்வளவு மரியாதை இல்ல நான் வரேம்மா அக்கா இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.